ஓகே. இப்போ வந்து நார்மலாக வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்டாட்டி வந்து கேவலமா வந்து திட்டுவாங்க. எதுக்கேத்தாலும் கோவப்படுவாங்க. "என்னங்க நான் சும்மா தானே சொன்னேன். ஏன் நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்கும்போது" அவனுக்கு வந்து தெரியாம அந்த கோவம் வருது. அதெல்லாம் வந்து இந்த விரக்தியின் வெளிப்பாடு மாரி அந்த சூடின் வெளிப்பாடு வந்து தெரிய வரும். அது ஹீட் எக்ஸாஷன். ஓகே. ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது என்னன்னா, நம்ம உடம்புல இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹீட் ஸ்ட்ரோக்கு. பல பேர் இதில வந்து இறக்கக்கூடும் அப்படின்னு செய்திகள் வருது. இந்த வருஷத்தில வந்து ஒரு இந்த வெயில்ல வந்து கிட்டத்தட்ட 75,000 பேர் வரைக்கும் வந்துட்டு இறக்க வாய்ப்பு இருக்குன்ற வேற சொல்றாங்க. ஓகே. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்போட பாடி டெம்பரேச்சர் அதாவது வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 37 டிகிரிலேருந்து 38 டிகிரி வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே. டிகிரி அந்த செல்சியஸ். அந்த ஸ்டேபிலேஷன். இவ்வளோ தான் வந்து இருக்கும். ஓகே. இப்ப இந்த 38 டிகிரிக்கு வந்து மேல வந்து போகக்கூடாது. அதே மாரி இந்த 30 டிகிரி கீழ போகக்கூடாது. ஓகே. இத கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மூளையில ஒரு டெம்பரேச்சர் குருன்னு ஒருத்தர் இருக்காரு. அதாவது வெப்பத்த கண்ட்ரோல் பண்றது குருநாதர் அவர்தான். அவர் பேரு தான் வந்து ஹைப்போதலாமஸ்ன்னு பேரு. ஓகே. அவர் தான் பிரெயின்ல இருக்காரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் தாக்கம் அதிகமாக திடீர்னு வந்து செயல்பாட வந்து இழக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. செயல்பாடு இழக்க வாய்ப்பு இருக்கும்போது என்னன்னா, இவரு செயல்பாடு இழக்கும்போது பாடி டெம்பரேச்சர் டக டக டகன்னு ஏற ஆரம்பிச்சுருது. ஓகே. அப்போ 39, 40, 41, 42, 43ன்னு உங்க பாடி டெம்பரேச்சர் போயிடுச்சு அப்படின்னா, அப்போ உங்களுக்கு தான் ஹீட் ஸ்ட்ரோக். அப்போ திடீர்னு வந்து பிரெயின் டேமேஜ் ஏற்படும். அப்போ வந்து கோமாக்கு டக்குன்னு போயிருவாங்க. திடீர்னு சடனா ஹார்ட் நிக்க வாய்ப்பு இருக்கு. லிவர் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா ஆகலாம். அடுத்தடுத்த உறுப்பு டப்பு 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 டப்புன்னு அவுட் ஆகும். ஓகே. டெத்துக்கு கொண்டு போய் விடுது. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். அப்போ ஓகே. பாடி டெம்பரேச்சரை நம்ம ஏறாம பார்த்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே. வெயிலோட தாக்கம் அப்படின்னும்போது பேசிட்டே போலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நான் சொல்றது மேஜர் இஷ்யூஸ். ஓகே. இதை தாண்டி சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ் இன்னும் நிறைய இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து தோல்ல சன் பர்ன்ஸ், ஓகேங்களா? ஓகே. டேனிங், ஓகே, ஆக்னி, அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த சோரி சரங்கன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், வேர்க்குரு, பிரிக்லி ஹீட், இந்த மாதிரி பிரச்சனை தனியாக பேசலாம்.